இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித அல்போன்சுஸ் ரோட்ரிகுஸ் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதரானவர் பிறந்தது திருச்சபையினுடைய வரலாற்றில் 16வது நூற்றாண்டில் பிறந்தது. ஸ்பெயின் தேசத்தில் இவர் ஒரு பணக்கார துணி வியாபாரம் செய்கிற ஒரு குடும்பத்தில் பிறக்கிறார். இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் தான் சேசு சபையை நிறுவிய 2-3 குருக்களில் ஒருவர் இவருடைய கிராமத்திற்கு திருப்பலி நிறைவேற்ற வரவே இந்த குடும்பம் அந்த குருவானவருக்கான தங்கும் வசதிகளை செய்து அவருக்கான விருந்தோம்பலை செய்கிறார்கள். அந்த குருவானவரை பார்த்த இந்த சிறுவன் அல்போன்சுஸ் ரோட்ரிகுஸ் குருவானவராக மாற ஆசைப்படுகிறார். குடும்ப சூழ்நிலை காரணமாக அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. 21 வயதில் திருமணம் செய்து கொள்கிறார். திருமணத்தினுடைய ஒரு ஆசீர்வாதமாக 3 குழந்தைகள் இவருக்கு பிறக்கின்றன. ஆனால் சில ஆண்டுகளிலேயே தான் அன்பு செய்த மனைவியையும் 3 குழந்தைகளையும் இவர் இழந்து விடுகிறார். அதனுடைய ஒரு மனவேதனையோடு தன்னுடைய வாழ்வை முற்றிலும் துறவரத்திற்கு ஒப்புக் கொடுப்பதற்காக சேசு சபை குருக்களிடம் அனுமதி கேட்ட நேரத்தில் இவருடைய கல்வி படிப்பை நிறைவு செய்யாத ஒரு காரணத்தினால் இவரை ஒரு சாதாரண ஒரு துறவியாக மட்டுமே அவர்கள் உள்ளே எடுத்துக் கொள்கிறார்கள். அனுபவி மிக்கவர்களே, வாழ்க்கையில் பல்வேறு ஏமாற்றங்கள், பல்வேறு தோல்விகள், பல்வேறு தடைகள் இருந்தாலும் அந்த சேசு சபையில் சாதாரண எடுபிடி வேலை என்று நம்ம சொல்லுகிறோம் அல்லவா, அந்த மாதிரியான பணிகளை செய்து தன்னுடைய துறவரத்தில் வளர்ந்தார். 50 வயதிற்கு மேற்பட்ட பிறகு தான் இவருக்கு குருத்துவமும் நித்திய வார்த்தையும் கொடுக்கப்பட்டது என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். சாதாரண வேலைகளை செய்த ஒரு துறவியாக இவர் வாழ்ந்தார் என்று சொன்னேன். துறவர இல்லத்திற்கு அழைப்பு மணியை அழுத்துபவர்களை முகமலர்ச்சியோடு வரவேற்று செல்வது, அவர்களுடைய பயண மூட்டைகளை சுமந்து செல்வது மற்றும் அவர்களுக்கான உணவு தயாரிப்பது என்கிற எளிய வேலைகளை தான் இந்த அல்போன்சுஸ் ரோட்ரிகுஸ் செய்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் அவர்களுடைய துறவர இல்லத்தினுடைய வாயில் கதவை யாராவது தட்டுகிற நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வந்திருக்கிறார் என்கிற அதே மனநிலையோடு, இதோ வருகிறேன் ஆண்டவரே அப்படி என்று வருகிற விருந்தினர்களை முகமலர்ச்சியோடு தாழ்ச்சியோடும் எளிமையோடும் வரவேற்கிற ஒரு குணத்தை பெற்றிருந்தாராம். பல நேரங்களில் காட்சி தியானங்களில் ஈடுபட்டிருந்த இந்த புனித அல்போன்ஸ் ரோட்ரிகுஸ் அந்த காட்சி தியானத்தில் பெற்ற அனுபவங்களை கவிதைகளாகவும் புத்தகங்களாகவும் எழுதியிருக்கிறார். பலருக்கு ஜெப உதவிகளை செய்தார். வாழ்நாள் முழுவதும் ஏழ்மையிலும் தாட்சியிலும் இவர் வாழ்ந்தார். அன்னை மரியாள் மீது பக்தி கொண்டவராக இருந்தார். நற்கருணை மீது விசுவாசம் கொண்டவராக வாழ்ந்தார் என்று தான் இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். இவருடைய மறைவுரைகளை எல்லாமே புத்தகங்களாக எழுதியிருக்கிறார்கள் என்றும் சேசு சபை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்பு மிக்கவர்களே, வாழ்வில் தாட்சியோடும் எளிமையோடும் வாழ்ந்த இந்த புனித அல்போன்ஸ் ரோட்ரிகுஸ் அவர்களுடைய பரிந்துரையால் நாமும் நற்கருணை மீது நம்பிக்கை கொண்டவர்களாகவும் அன்னை மரியாள் மீது பக்தி கொண்டவர்களாகவும் வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் ஒரு சிலர் இயேசுவிடத்தில் சென்று ஏரோது உங்களை கொல்ல தேடிக்கொண்டிருக்கிறான் அப்படி என்று ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். அன்புமிக்கவர்களே, இந்த ஒரு செய்திக்கு நமது ஆண்டவர் கொடுத்திருக்கிற நேர்மறையான ஒரு பதில் என்னவென்றால், அந்த நரியிடம் போய் சொல்லுங்கள் அப்படி என்று. ஏரோது அதிகாரத்தில் இருந்தாலும், ஏரோது பணபலத்தோடு இருந்தாலும், ஏரோது இந்த உலகத்தினுடைய பார்வையில் ஒரு அரசனாக இருந்தாலும் இயேசு சொன்ன வார்த்தைகள், அந்த நரியிடத்தில் போய் சொல்லுங்கள், இன்றும் நாளையும் நான் நோய்களை குணப்படுத்துவேன், பேய்களை ஓட்டுவேன், நாளை மறுநாள் என்னுடைய பணி நிறைவுறும் என்று அந்த நரியிடத்தில் சொல்லுங்கள் அப்படி என்று மன துணிவோடு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுவதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் பகுதியில் இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். எவ்வளவு மன துணிவோடு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தான் செய்ய வந்த பணியை ஆண்டவர் திருமுன்னிலையில் யாருக்கும் அஞ்சிடாமல் நான் பணி செய்வேன் அப்படிங்கிற அந்த எண்ண துணிவோடும் மன துணிவோடும் செயலாற்றுவதைத்தான் இன்றைக்கு முதல் செய்தியாக பார்க்கிறோம். நற்செய்தியினுடைய 2வது பகுதியில் எருசலேமை பார்த்து ஒரு தாய் உள்ளத்தோடு கண்ணீர் வடிக்கிறார் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எத்துணை முயற்சிகள் உன்னுடைய மனமாற்றத்திற்காக எடுக்கப்பட்டது, எத்துணை அரும் பெரும் செயல்கள் உன்னுடைய மனமாற்றத்திற்காக எடுக்கப்பட்டது. ஒரு கோழி தன்னுடைய சிறிய குஞ்சுகளை அடைகாப்பது போல உன்னை நான் காப்பதற்கு எத்துணை முறை முயற்சி செய்தேன். ஆனால் மனமாற்றத்தை நீ எதிர்த்து நின்றாய், மனமாற்றத்திற்காக நீ ஒத்துழைக்கவில்லை அப்படி என்று எருசலேமினுடைய
அழிவை அவர் முன் அறிவிப்பவராய் எருசலேமுக்காக உண்மையாகவே மனம் வருந்துகிற ஒரு செய்தியைத்தான் இன்றைக்கு இரண்டாவது ஒரு செய்தியாக இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, சமீபத்தில் ஒரு பைக் விபத்தில் மரணமடைந்த அந்த கல்லூரி மாணவனை கட்டிப்பிடித்து அவனுடைய தாய் கதறிய அந்த கண்ணீர் எனக்கு இன்றும் நினைவுக்கு இருக்கிறது. எத்தனை முறை சொன்னேன் பைக்கில் வேகமாக போகாத, உனக்கு இந்த வயசில் பைக் வேணாம் அப்படின்னு எத்தனை முறை சொன்னேன், ஆனால் என் பேச்சை நீ கேட்கலையே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கதறி கதறி அழுதார்கள். இதே ஒரு கதறலையும் இதே ஒரு கண்ணீரையும் தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் வடிக்கிறார். நம்முடைய மனமாற்றத்திற்கான எதிர்ப்பு, நம்முடைய பாவத்தில் வாழ்கிற இந்த ஒரு நிலையை கண்டு தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து மனமாற்றத்தில் என்னிடம் வரமாட்டாயா அப்படிங்கிற ஏக்கமான வார்த்தைகளைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக சொல்லுகிறார். ஆகவே அன்புமிக்கவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அழைப்பை ஏற்று இறை வார்த்தையை கேட்டு அருட்சாதனங்களை நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்தி மனமாற்றத்தில் என்னாலும் மகிழ்ந்திருக்க இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.